வாங்க இன்னைக்கு காடை முட்டை கிரேவி செய்யலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கிட்டேன். சோம்பு நல்லா பொரிஞ்சது 2 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் அது கூடவே சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நான் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் அது கூடவே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நான் கல் உப்பு தான் போடுறேன். குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து நல்லா மசிஞ்சு வந்துச்சு. நம்ம வந்து மிளகாத்தூளெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து சிக்கன் குழம்பு தூள் சேர்த்துருக்கேன், ஜீரகத்தூள், கரம் மசாலா தூள், அப்புறம் வந்து மிளகுத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா அதோட மிளகாத்தூள் வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிடலாம். இப்போ வந்து கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம இப்போ வந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வைக்கலாம். இப்போ நல்லா கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் காடை முட்டையை எடுத்து வேக வச்சு வச்சுருந்தேன், அதை எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இப்போது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிக்க வைக்கலாம். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், சூப்பராக நல்லா கொதிச்சிருச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு காடை முட்டை கிரேவி. அவ்வளோதாங்க. கொத்தமல்லியை போட்டுட்டு இறக்கிட வேண்டியதுதான். இப்போ கொத்தமல்லியை போட்டுக்கிறேன். இது வந்து எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.